No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சப்போர்ட் பண்ணுங்க. மேக்கப் எல்லாம் சூப்பரா போடுவாங்க. அண்ட் அதனாலயுமே வந்துட்டு நிஜமா நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டவுட் எல்லாமே வந்துரும்ல. கண்டிப்பா என்கிட்ட கேட்டிருக்காங்க. பட் என்னோட ஒர்க் பார்த்து நம்புறாங்க இவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு. நான் அந்த மாதிரி எதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு என் ஒர்க் பார்த்து கிளைண்ட்ஸ் வந்தால் போதும், என்னைய பார்த்து வர தேவையில்லை. பியூட்டி இண்டஸ்ட்ரியில் கிளாஸ் நடத்துறதே ஒரு பெரிய ஸ்கேம் தான். எல்லாருக்குமே பிரைட் ஆகிறோன்னா நம்ம வந்து பிரைடுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கும். நம்ம ஸ்கின்னை இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும், இப்படி இருக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை நீங்கள் என்னதான் சொல்லுவீங்க? ரொம்ப டெக்ஸ்சர் ஸ்கின் இருக்கும், பிம்பிள்ஸ் இருக்கும், போர்ஸ் இருக்கும், ஸ்கார்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பெட்டர் அவங்க ஒரு 6 months முன்னாடி ஆர் 3 months முன்னாடி அவங்க ஒரு நல்ல ஒரு அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற இது ஒரு ஓவர் ரேட்டட் லுப்பா, இதை விட்டுட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. ஆமாம், அது வந்து இப்போது கேட்டேஜ், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே கேட்டேஜ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. பேசிக்காக வந்து சன்ஸ்க்ரீன் போட்டு ஒரு காம்பேக்ட் போட்டாவே போதும், அதுவே நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் டெய்லி யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது வந்து என்னெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் வருதோ அதெல்லாமே பண்ணிடுறாங்க. எங்கன்னா ஒரு இடத்துல எதனா ஒரு விஷயம் வந்து பாப்புலர் ஆகிடுச்சுன்னா ஓகே நம்மளும் இதை ட்ரை பண்ணலாம், இதனால் நமக்கு இது இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்னு அவங்க நினச்சி பண்ணுறாங்கல்ல. நானே ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் பிம்பிள் போர்ஸ்லாம் இருக்குது, நியாசினமைட் அந்த மாதிரி சீரம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து ஒரு சில பேருக்கு சூட் ஆகும், எல்லாத்துக்கும் சூட் ஆகாது. லிப்ஸ்டிக் ஷேட் வந்து மேட்ச் பண்ணுறது பயங்கர கஷ்டம். எந்த ஷேட் போட்டால் நமக்கு நல்லா இருக்கும்னே தெரியாமல் முழிப்பாங்கள்ல, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஷேட் சஜஸ்ட் பண்ணுவீங்க? லைக் ஃபேர் டோன் எடுத்திங்கன்னா பீச்சு, கோரல் அந்த மாதிரி போய்க்கலாம். டஸ்கி ஸ்கின் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் இருக்கு இல்லையா, மாவு ஷேட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். தென் ப்ரௌன் யூஸ் பண்ணலாம். ப்ரௌனுமே இப்போ நல்லாயிருக்கும். டார்க் ப்ரௌன் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஏர்னிங்னு ஒன்று வருதுல்ல, ஆமாம். வென் கம்ஸ் நீங்களே வந்து நிறைய பார்ப்பீங்க ஸ்க்ரால் பண்ணி. அப்போது இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் என்னென்னமோ போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அதெல்லாம் பார்க்குறப்ப எது உங்களுக்கு ரொம்ப ஸ்கேமாக படும்? சரி இவங்க சொல்கிறாங்க ஆனால் அது நிஜமாலுமே ரியாலிட்டியில் கிடையாதுப்பா, ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டால் இட்ஸ் வெரி டஃப் அப்படிங்கிறது. ஸ்கேம்னா இப்போ இன்றைக்கி நிறையா கிளாஸ் நடத்துகிறது தான் ஸ்கேமுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு எல்லாம் ஒரு மணி இதில் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால அதுதான் இன்றைக்கி பியூட்டி இண்டஸ்ட்ரியில் கிளாஸ் நடத்துகிறதே ஒரு பெரிய ஸ்கேம் தான். அதுலேயும் நிறைய என்ன சொல்கிறது, நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களோட திறமையை காட்டுங்க, நீங்கள் உங்கள் ஸ்டைலில் சொல்லி கொடுங்க. அது வந்து இன்னொருத்தவங்களை கம்பேர் பண்ணி எதுவும் சொல்லி தர்றது எனக்கு கம்பேர் பண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட திறமை நீங்கள் காட்டி நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அந்த டெக்னிக் நல்லா இல்லை, ஒருத்தவங்களை வந்து நம்ம டவுன் பண்ணி நம்மளை வந்து ஏற்றி பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் when it comes to மேக்கப் இண்டஸ்ட்ரி, இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா மேக்கப் போட்டுட்டு தே ஹாவ் அ லுக், அவங்களுமே ஒரு லுக்கில் க்ரியேட் பண்ணிட்டு அதை பார்த்து வர கிளைண்ட்ஸும் நிறைய பேர் வந்துடுறாங்கல்ல. நம்ம சட்டிலாக இருப்போம், நமக்குள்ளே இருக்கிற ஸ்கில்னு ஒன்று இருக்கும், அந்த ஸ்கில்லை பார்க்காம நிறைய இடங்களில் வந்து இவங்களே ரொம்ப சட்டிலாக தான் இருக்காங்க, இவங்களே இப்படி தான் இருக்காங்க, இவங்ககிட்ட நம்ம ஏன் மேக்கப் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் நிறைய இடங்களில் வந்துடும். அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? எனக்குமே வந்திருக்கு. நான் வந்து மேக்கப் சுத்தமாக போட மாட்டேன். ஜஸ்ட்டு என்னோட காலேஜ் டைம்லேயே பார்த்தீங்கன்னா நான் காஜல், ஈவன் லிப்ஸ்டிக் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். மை மட்டும்தான் போடுவேன். அப்போ அந்த டைமில் அந்த ஐடெக்ஸ் போடுவாங்களே அது மட்டும்தான் போடுவேன். மற்றபடி நான் லிப்ஸ்டிக்கோ ஃபவுண்டேஷன் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ நான் மேக்கப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப ஹரிபரியாக போவோம். ஸோ எனக்கு பெருசாக டைம் இருக்காது. ஸோ என்னால் என்ன பண்ண முடியும், லிப்ஸ்டிக் காஜல் மட்டும்தான் போடுவேன். அவங்களே கேட்பாங்க நீங்கள் மேக்கப் நல்லா பண்ணுறீங்க, ஆனால் பார்த்தா அவங்கள ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரியே தெரியல, ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நானே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் அதனாலேயுமே வந்துட்டு நிஜமா நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. டவுட் எல்லாமே வந்துடும்ல. கண்டிப்பாக என்கிட்ட கேட்டிருக்காங்க. பட் என்னோட ஒர்க் பார்த்து நம்புறாங்க இவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பாக இருக்கட்டும், அந்த ஒரு பார்வையாக இருக்கட்டும், அது வந்து நிறைய இடங்கள்ல ஒருத்தவங்களோட ஸ்கில்லோ அவங்க அதெல்லாமே வந்து டவுன் பண்ணுற மாதிரி ஆயிடுது. நீங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களை ஜட்ஜ் பண்ணுறது. அது ஏன்னா இன்றைக்கி நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள வந்து நல்லா மேக் ஓவர் பண்ணி அவங்கள வந்து நல்லா ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட். பட் நான் அந்த மாதிரி எதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு என் ஒர்க் பார்த்து கிளைண்ட்ஸ் வந்தால் போதும், என்னைய பார்த்து வர தேவையில்லை. என்னோடய ஒர்க் நல்லா இருக்கா அதை பார்த்து வந்தால் போதும்.
9 இயர்ஸ் பேக் உங்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணாங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா, இப்போ உங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க? ட்ரீட் பண்ணுறதுனா நார்மலாக வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு கிளைண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு கிளைண்ட்டு நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு கிளைண்ட் வந்து ரொம்ப டவுனாக ரெஸ்பெக்ட் பண்ணுது. எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஃபீலாக நடக்கிறது தான், ஆப்வியஸ்லி நடக்கும். ஸோ ஓகே, பெட்டராக தான் ஃபீல் பண்ணுறேன் நான், ட்ரீட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் சில கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க நம்ம ட்ரீட் பண்ணுற விதமே நம்மளை ரொம்ப டவுன் பண்ணும்ல, அந்த மாதிரி இருந்த சில இன்சிடென்ட்ஸ் என்னது? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்னா ஏதோ அவங்க வீட்டு வேலைக்காரி மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னா நம்மளும் வந்து ஒரு இதுதான், ப்ரொஃபஷனல் தான். அவங்க வந்து சில இந்த பேக் எடுத்து கொடுக்குறீங்களா, அதை எடுத்து கொடுக்குறீங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் சில பேர் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது நடக்கும் எல்லா இதுலேயுமே. நானும் அந்த மாதிரி வந்து பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டேன். ஓகே, ஒரு ஹெல்ப் தான் சொல்லிட்டு நானும் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இடங்கள்ல நம்மளுமே பார்த்துருக்கோம். இன்னொன்று வந்து இப்போ நம்ம வந்து ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வருவோம். சில பேர் வந்து வந்ததும் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஈவன் தண்ணி கொடுப்பாங்க. சில பேர் வந்து தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நாங்கள் அனுபவிச்சிருக்கேன். அது இப்போ வரைக்குமே நடக்குது, எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் நடக்கும். பட் ஸ்டில் இப்போல்லாம் வந்துட்டு அந்த ப்ரொஃபஷனே வந்து லக்ஸரியாக பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டும் மாறணும்ல. ஆனால் அந்த ஒரு சேஞ்சஸே ஏன் இல்லாமல் இருக்குது? நிறைய இடங்களில் இன்னுமே வந்து இவங்களுக்கும் எக்ஸ்ட்ராவாக பண்ணுங்க. நம்ம ஒரு விஷயத்துக்கு சார்ஜ் பண்ணுவோம், நம்ம பிரைடுக்கு மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவோம். ஆனால் அங்கே போனால் பெரியப்பா, அம்மா எல்லாருக்கும், பெரியம்மா எல்லாருக்கும் போட்டு விட்ற மாதிரி அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் போட்டு விட்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ அதை ஹேண்டில் பண்ணுறதும் கஷ்டம் இல்லை. அந்த இடத்துல நம்ம ரூடாக பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை, அது நம்ம வந்து முன்னாடியே அவங்க முன்னாடியே கேட்கணும். நான் மேக்ஸிமம் முன்னாடி சொல்லிவிடுவோம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டீம் அரேஞ்ச் பண்ணி தான் நாங்கள் போவோம். ஸோ ஆன் ஸ்பாட்டில் அப்படி நம்ம பண்ண முடியாது. இப்போ நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் தனியாக தான் போய் பண்ணுவேன். நானும் என் சிஸ்டர் இருக்கோம், 2 பேருமே சேர்ந்து தான் நாங்கள் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது ப்ராப்பராக எத்தனை பேர் க்ரூமுக்கு வேணுமா, இல்லை பிரைட்ஸ்மேட் எத்தனை பேர், கெஸ்ட் மேக்கப் எத்தனை, அந்த மாதிரி கேட்டுட்டு தான் நம்ம புக் பண்ணுவோம். திடீர்னு போயிட்டு நம்ம பண்ண முடியாது. நமக்கும் வந்து என்ன சொல்கிறது, பர்டிகுலர் இது தான் பண்ண முடியும்னு இருக்கு. பண்ணலாம், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் பண்ணுவேன், நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நமக்கு வந்து அது ஒரு இன்கம் தான். ஸோ அது வேண்டான்னு சொல்ல மாட்டேன். நான் என்னால் டைம் இருந்துச்சுன்னா பண்ணி கொடுப்பேன், அப்படி இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லுவேன். ஓகே, அதுக்கும் ஆனால் சார்ஜஸ் வந்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக சார்ஜஸ் கொடுப்பாங்க. அண்ட் பீயிங் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கிளாரிட்டி வந்து எங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன், நிறைய டிப்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாருக்குமே பிரைட் ஆகிறோன்னா நம்ம வந்து பிரைடுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கும். நம்ம ஸ்கின்னை இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும், இப்படி இருக்கணும், கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க? மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒரு 6 மந்த் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பர் ஹைட்ரேஷன் வேணும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஸ்கின்னும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லா பிரைடுக்குமே வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ஃப்ளாலஸாக இருக்காது. ஸோ ரொம்ப டெக்ஸ்சர் ஸ்கின் இருக்கும், பிம்பிள்ஸ் இருக்கும், போர்ஸ் இருக்கும், ஸ்கார்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பெட்டர் அவங்க ஒரு 6 மந்த் முன்னாடி ஆர் 3 மந்த்ஸ் முன்னாடி அவங்க ஒரு நல்ல ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டரை போய் பார்க்குறது ரொம்ப பெட்டர். ஸோ அவங்களோட சஜஷன் படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். லைக் டேப்லெட் ஆகட்டும், இல்லை ஸ்கின் ட்ரீட்மெண்ட் இப்போ நிறையா வந்திருக்கு. லேசர் ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்க, தென் வந்து கெமிக்கல் பீல்ஸ்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இல்லை ஸ்கின் நல்லா கிளியராக இருக்குது அப்படின்னா அவங்க நல்லா இன்டேக் பண்ணலாம், ஜூஸஸ் குடிக்கலாம். லைக் ஏபிசி ஜூஸ், ஆரஞ்சஸ், அந்த மாதிரி நல்லா நம்ம ஹைட்ரேஷன் வாட்டர் கண்டென்ட் நல்லா இருக்கணும். 1 டே வந்து 3 இது மேலே 3 லிட்டர்ஸ் அந்த மாதிரி நம்ம இன்டேக் பண்ணாவே ஸ்கின் நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு விஷயம் வைரல் ஆகுதுன்னா அதுதான் எல்லாருமே பண்ணணும்னு நினைப்பாங்க. அதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு லுக்குக்காக மட்டும்தான் வருவாங்க. அதை தாண்டி நிறைய லுக்ஸ் இருக்கும், அந்த லுக்ஸே வராது. எஸ் எஸ். இப்போ கேட் ஐஸ்னு ஒன்று இருக்குன்னா அந்த கேட் ஐஸ் மட்டும்தான் வேணுங்கிற மாதிரி போவாங்கல்ல. அந்த மாதிரி நீங்க நினைக்கிற இது ஒரு ஓவர் ரேட்டட் லுக்பா, இதை விட்டுட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு? ஆமா, அது வந்து இப்போ கேட் ஐஸ், இப்போ நீங்க சொல்றீங்களே கேட் ஐஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர்ஸ் அந்த மாதிரிலாம் பண்றாங்க. நம்ம ஊர்ல வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம பிரைடு என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். பட் பண்ணலாம், கிளைண்ட்டோட ஐஸ் தகுந்த மாதிரி பண்ணலாம். எல்லாத்துக்கும் சூட் ஆகாது இல்லைங்களா? ஸோ அதனால. அண்ட் இப்போ வந்துட்டு ஒரு காலேஜ் கோயிங் பர்சனாக இருக்கட்டும், ஒரு ஒர்க்கிங் விமனாக இருக்கட்டும், இவங்க எல்லாரோட பேக்லேயும் இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் போதும், இந்த மினிமல் ப்ராடக்ட்ஸ் போதும் உங்களோட லுக் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நீட்டான லுக் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். சன்ஸ்க்ரீன், காஜல், லிப்ஸ்டிக், லிப் கிளாஸஸ், ஒரு கன்சீலர், தென் ப்ரைமர். ஸோ அது வச்சுட்டா போதும். இது போதும். நம்ம வந்து தென் காம்பேக்ட் ஆர் பவுடர், எனி ஒன். இது சிம்பிளாக இருக்கிறதுக்கு இது போதும். அது கூட வந்து அப்ளை பண்ண தெரிஞ்சவங்க ப்ராப்பராக அப்ளை பண்ணிடுறாங்க. இப்போ வந்து அதுவே தெரியாமல் நிறைய பேர் இருப்போம். நிறைய பேருக்கு வந்துட்டு ஓகே இதுக்கப்புறம் இது போடணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜே வந்து இப்போ எல்லாம் டியூட்டோரியல் பார்த்து கற்றுக்கிட்டாலுமே அந்த அப்ளிகேஷனுங்கிறது நிறைய பேருக்கு வராது.
அண்ட் when it comes to நான்லாம் ஒர்க்கில் ஓடணும் அப்படிங்கிறப்ப நீங்களே சொல்கிறீங்க ஒர்க்கில் ஓடணும்னா என்னால் எதுவுமே போட முடியாது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்னு இருக்கா? நான் பேசிக்காக வந்து சன்ஸ்க்ரீன் போட்டு ஒரு காம்பேக்ட் போட்டாவே போதும், அதுவே நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் டெய்லி யூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது வந்து நம்ம டெய்லி ஸ்கின் இதுதானே ஆகும். அதனால் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண தேவையில்ல. ஒரு ஸ்கின் கேர் பண்ணாவே போதும். ஆக்சுவலாக மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் அது போட்டாவே போதும். சீக்கிரமாக குயிக்காக ஒரு மேக்கப்னா சன்ஸ்க்ரீன் போட்டு ஒரு காம்பேக்ட்டு அந்த மாதிரி போட்டு லிப்ஸ்டிக் காஜல் போட்டால் கூட போதும். அப்படி இல்லைன்னா கன்சீலர் கூட யூஸ் பண்ணலாம். கன்சீலர் போட்டுட்டு ஒரு காம்பேக்ட் போட்டு லிப்ஸ்டிக் நம்ம எப்படி நார்மலாக பவுடர் அடிக்கிறோம் அதுக்கு பதிலாக ஒரு காம்பேக்ட் போடலாம். போட்டு லிப்ஸ்டிக் அண்ட் காஜல் மஸ்கரா போடலாம். தென் லிப் கிளாஸ் இப்போலாம் ஷைனிங்காக எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்டாக எனக்கு வந்து ஆட் ஆகிட்டே போகுது. இட்ஸ் ஓகே, திஸ் இஸ் வெரி காமன் ப்ராடக்ட்ஸ். இப்போ எல்லாருமே இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. when it comes to ஸ்கின் கேர்னு வரப்போ இப்போ ரேண்டமாக எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் வருதோ அதெல்லாமே பண்ணிடுறாங்க. எங்கன்னா ஒரு இடத்துல எதனா ஒரு விஷயம் வந்து பாப்புலர் ஆகிடுச்சுன்னா ஓகே நம்மளும் இதை ட்ரை பண்ணலாம், இதனால் நமக்கு இது இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்னு அவங்க நினச்சி பண்ணுறாங்கல்ல. நீங்கள் பண்ணுறப்போ ப்ரைடல்ஸே அந்த தப்பு பண்ணுவாங்க நிறைய இடங்களில். பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலி பண்ணக்கூடாது. ஈவன் நானே கூட பண்ணியிருக்கேன். நிறைய இன்ஸ்டாவில் நம்ம ஒரு இது பார்க்குறோன்னா கண்டிப்பாக அது ரிலேட்டட் நிறைய வந்துட்டே இருக்கும் இல்லையா. நானே ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் பிம்பிள் போர்ஸ்லாம் இருக்குது. நியாசினமைட் அந்த மாதிரி சீரம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து ஒரு சில பேர்த்துக்கு சூட் ஆகும், எல்லாத்துக்கும் சூட் ஆகாது. நீங்கள் ப்ராப்பராக ஸ்கின் கிளினிக் போயிட்டு அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ அதை மட்டும் பண்ணால் போதும். இன்ஸ்டாகிராம் வரது பண்ணதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஸ்கின் வந்து இன்னும் டேமேஜ் ஆகிடும், இருக்கிற நல்ல ஸ்கின்னும் டேமேஜ் ஆகிடும். அதை செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம அவ்வளோ டேமேஜ் ஆகுதுன்னு. நானே நிறைய சீரம் வாங்கினேன். இப்போ எல்லாமே வேஸ்ட், அந்த மணி எல்லாம் வேஸ்ட்டு தான். நியாசினமைட் வாங்கினேன், அப்புறம் விட்டமின் சி வாங்கினேன், தென் ஹைட்ராலானிக் சீரம், அந்த மாதிரி நிறைய சீரம்ஸ் வாங்கி இப்போ எல்லாம் அப்படியே கிடக்குது. ஓகே, ஆனால் எல்லாருமே அதை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த ஏஜ்க்கு அப்புறம் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கன்றதை பார்க்குறதுனாலே நிறைய பேர் ஆமாம் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் ஸ்கின் கேர் இந்த ப்ராடக்ட்ஸ்னு வரப்போ எல்லாருமே வந்து ஓகே இந்த பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் போட்டால் தான் நமக்கு நல்ல லுக் வரும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்களே. பட் ஸ்டில் அஃபோர்டபுளாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் கூட உங்களுக்கு அதே லுக் கொடுக்கும். அஃபோர்டபுளாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ப்ராப்பராக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர் ஃபினிஷ் கொடுக்குன்ற மாதிரியான அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி இதுலேயும். இப்போ ஒரு கன்சீலர் இருக்குன்னா அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் சொல்லுவீங்க இந்த பிராண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும்? கன்சீலர் எல்ஏ கேர்ள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கன்சீலரில், அது யூஸ் பண்ணலாம். தென் மெப்ளின் நல்லாயிருக்கும். தென் ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்திங்கன்னா லோரியால் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் அஃபோர்டபுள் தான், அது நல்ல ஒரு ஸ்கின் ஃபினிஷில் வரும். தென் காம்பேக்ட் அந்த மாதிரிலாம் எடுத்திங்கனாலும் இந்த லோரியால் மெப்ளினே நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ராடக்ட் தான். காஜல் இந்த மஸ்காரா இதெல்லாம் வரப்போ லிப்ஸ்டிக் வந்துட்டு கலர் பார், லாக்மி, ஸோ இந்த மாதிரி ஃபேஸஸ் கனடா, ஸோ அந்த மாதிரியானது பிராண்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். காஜல் நான் ஃபேஸஸ் கனடா, அதான் நைக்கா அந்த மாதிரி, தென் வேறு என்ன லாக்மி, ஸோ அதெல்லாமே அஃபோர்டபுள் தான். ஓகே, இந்த மாதிரி நம்ம பேசிக் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் போதும், அதை ப்ராப்பராக அப்ளை பண்ணால் போதும். இது நல்ல லுக் தான். நீங்கள் வந்து ரொம்பவும் லோவாக போக வேண்டாம். ஓரளவுக்கு வந்து ட்ரக் ஸ்டோர்லேயே நல்ல ப்ராடக்ட் லைக் லோரியால் நல்லாயிருக்கும், மெப்ளின் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிங்கனாவே நல்லாயிருக்கும். ரொம்பவும் இதாக போக வேண்டாம் ப்ராடக்ட்ஸில். ஆமாம். அண்ட் இந்த நம்ம ஸ்கின் டோன் அண்ட் மேக்கப் அது வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. நிறைய பேர் வந்து ஒன்று ஹையர் ஷேட் வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக காட்டுங்க, என்ன இன்னும் கொஞ்சம் ஃபேராக காட்டுங்கன்னு ஒரு பக்கம் இருப்பாங்க. இன்னும் ஒரு பக்கம் வந்து நேச்சுரலாக இருக்கணும்னு இருப்பாங்க. when it comes to day to day life அவங்களுக்கு மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது லிப்ஸ்டிக் ஷேட் வந்து மேட்ச் பண்ணுறது பயங்கர கஷ்டம். இப்போ ஒருத்தங்க வந்து நல்லா டஸ்கி டோனில் இருக்காங்கன்னா அவங்க அந்த லிப்ஸ்டிக் ஷேட் மேட்ச் பண்ணுறக்குள்ளே அது ஒரு கஷ்டமாயிடும். எந்த ஷேட் போட்டால் நமக்கு நல்லா இருக்கும்னே தெரியாமல் முழிப்பாங்களா. அவங்களுக்கு என்ன மாதிரியான ஷேட்ஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்க? மீடியம் டோனுக்கு என்ன ஷேட்ஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஃபேர் டோனுக்கு என்ன ஷேட்ஸ்? லைக் ஃபேர் டோன் எடுத்திங்கன்னா பீச்சு, கோரல் அந்த மாதிரி போய்க்கலாம். டஸ்கி ஸ்கின் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் இருக்கு இல்லையா, மாவ் ஷேட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். தென் ப்ரௌன் யூஸ் பண்ணலாம். ப்ரௌனுமே இப்போ நல்லாயிருக்கும். டார்க் ப்ரௌன் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணலாம். இந்த நடுவில் ஒரு டோன் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு மீடியம் டோன், பிங்க், லைட் பிங்க் அந்த மாதிரி. பிங்க்லேயே நிறைய ஷேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து மிக்சிங் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இந்த மிக்சிங், இந்த லிப் லைனர் போட்டு அதுக்கு மேலே ஒரு அப்ளிகேஷன், அதுக்கு மேலே ஆனால் ப்ராப்பராக ஒரு லிப்ஸ்டிக் போட்டால் இந்த ஒரு அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும்னா எப்படி லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணணும்? அதான் லிப் லைனர் வந்துட்டு டார்க் ஷேட் யூஸ் பண்ணலாம். லைக் ப்ரௌன் ஷேடு. இப்போ நீங்கள் ஒரு ரெட்டு கொடுக்குறீங்க, இல்லை ஒரு கோரல் ஷேட்ஸ் கொடுக்கணும், அதிலே டார்க் ப்ரௌன் போய்க்கலாம். இல்லை ஒரு பிங்க் கொடுக்குறீங்கன்னா அதிலே டார்க் பிங்க் போய்க்கலாம். நீங்கள் என்ன கலர் லைட் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு டார்க்
போட்டுட்டு தென் வந்து நீங்கள் லிப்ஸில் வந்து கொஞ்சம் லைட் ஷேட்ஸ் போடும்போது அதை வந்து இன்னும் உங்கள் லிப் வந்து டிஃபைனாக காட்டும். அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர்ஸை நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணாலே மேக்கப்பாக இருக்கட்டும் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர்ஸ் இருக்கும்ல இதுக்கு நீங்கள் ஹைலைட் பண்ணாலே மொத்த லுக்குமே சூப்பராக இருக்கும். இல்லைனா அந்த ஒரு விஷயமே உங்களை அழகாக காட்டும்னா எது சொல்வீங்க? ஐ மேக்கப் தான். ஸோ ஐ மேக்கப் நல்லா பண்ணாவே நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா அழகாக காட்டும். ஸோ மெயின் எல்லா பிரைடு வந்து ஐ மட்டும் எனக்கு நல்லா பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. ஐஸ் நல்லா நீங்கள் டிஃபைன் பண்ணாவே போதும். ஐஸ் தென் கான்டூரிங் ஃபீச்சர்ஸ் நல்லா காட்டும். ஸோ இவ்வளோ நேரம் ஒரு கான்வர்சேஷனில் வந்து ஐ ஹேட் ஸோ மெனி திங்ஸ். மேக்கப்புன்னு பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த நாலேஜ் இருந்துகிட்டே இருக்கணும், எல்லாருமே லேர்ன் பண்ணுவாங்க. அதை நான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். ஐ ஹேட் அ கிரேட் டைம் வித் யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அண்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஹைட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.